எனக்கு இந்தியன் பேங்க்கில் நான் கிளர்க்காக செலக்ட் ஆகியிருக்கேன். சரி, இதுக்கு தொடக்கம் அப்படின்னு ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் எங்கே தொடக்கம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுவோம்ல, அது தொடக்கம் கிடையாது. எப்போ நீ படிக்கணும், இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு யோசிப்பல்ல, அதுதான் தொடக்கம். இப்போ இந்த அகாடமியில் நான் ஜாயின் பண்ணும் போது, நான் தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தூத்துக்குடி அகாடமியில் நான் ஜாயின் பண்ணும் போது 15,000 ஃபீஸு. அந்த 15,000 ஃபீஸுமே எங்கள் அம்மா வந்து அந்த செயின் அடகு வச்சு கொடுப்பாங்கல்ல, அதில் கெட்டினது. இதை நான் சொன்னது கிடையாது. பட் அதை கெட்டும் போது என் மைண்டில் என்ன தாட் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வேலைக்கு போகணும். ஏன்னா நம்ம வீட்டில் அவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம பெனிஃபிட்டாக ஏதாவது செய்யணும். இதுதான் என் மைண்டு. ஸோ அப்படியே நான் அந்த கிளாஸ் பேட்சஸ் அட்டன் பண்ணுவேன். கிளாஸ்லலாம் எப்படின்னா துள்ளிக்கிட்டே தான் இருப்பேன். சுந்தர் எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது 2 சம் எழுதுவாங்க, நான் ஒரு 15 சம் போட்டு முடிச்சுட்டு அப்படி துள்ளிக்கிட்டு நிற்பேன். சுந்தரெல்லாம் பார்த்து யாடாவே அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ அப்படி தான், அதுக்கு மேலே அவ்வளோ ஈடுபாடு, படிக்கணும்ட்டு. அந்த கிளாஸ் பேட்சிலேயே மேலே மெயின் ஸ்டடியால் நடக்கும். மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் கிளாஸ் பேட்ச் தான் படிப்பேன், ஆனால் அவங்க கூட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ண போவேன். அப்போ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம வேலைக்கு போய் ஆகணும் அந்த தாட் ரொம்ப உண்டு. ஸோ அதுக்கு அப்படி போகும்போது சும்மாவே இட் மீன்ஸ் கிளாஸ் பேட்ச் முடிஞ்சால் நான் வந்து சும்மாவே தான் போயிட்டு இருப்பேன். தூத்துக்குள்ள எங்கேயாவது அப்படி ரோஜு பார்க்கு அந்த பார்க்குன்னு சும்மா சுற்றிட்டு அப்படியே தான் கிடப்போம். அப்போ சுந்தரனே தான் என்னை பார்த்து, இல்லை ஏன் இப்படி போயிட்டு இருக்க, வா அப்படின்னு அந்த அகாடமி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த அகாடமிக்கு வந்து தான் இன்னும் தெளிவாக எல்லாமே ரீசனிங்னா என்ன, மேக்ஸ்னா என்ன, இங்கிலீஷ்னா என்னன்ட்டு இங்கே கிளாஸ் எடுத்து பழகி தான் எனக்கு அந்த நாலேஜே வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் எனக்கு சுந்தரனே தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தது. அதை தாண்டி அப்படி பார்த்தா தினேஷ்ன்ற ஒரு அண்ணன் உண்டு. உனக்கு எப்பவுமே உன் கூட ஒரு நல்லவங்க அப்படின்னா பாசிட்டிவாக பேசினவன் கண்டிப்பாக தேவை. அந்த பாசிட்டிவ்னஸ் எனக்கு கொடுத்ததே தினேஷ் அண்ணன் தான். நான் ஃபிலிம்ஸில் ஸ்டார்டிங்கில் 30 மார்க் தான் எடுப்பேன் 100க்கு. தினேஷ் அண்ணே நல்ல மார்க் தான் சொல்லுவாங்க. போக என் கூட படித்த எல்லாவனுமே 80-85 மார்க் எடுப்பான். நான் எடுத்த மார்க் 25 மார்க் இருக்கும். அப்படியே அந்த அண்ணன் என்னன்னா, உன்னால் முடியும், நீ வந்து இன்னும் உன்னால் எடுக்க முடியும், இப்படி தான் சொல்லி என்ன அப்படியே மேலே ஏற்றி விட்டாங்க. ஸோ அந்த இது தான் நான் இப்போ இங்கே நிற்கேன். ஈவன் நான் அச்சீவ் பண்ணப்போ கூட அவ்வளோ சந்தோஷப்படலை. பிலிம்ஸ் நான் பாஸ் ஆவேன் தெரியுமா, அப்போ தான் அவ்வளோ சந்தோஷமே பட்டேன். அப்போ என் கூட வந்து தினேஷ் அண்ணே மட்டும்தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இதேமே விஷயத்தில் உனக்கு கூட வந்து ஒரு நல்ல மென்டாக நீ வச்சுக்கிட்டா உனக்கு வந்து உன் லைஃப் நல்லா இருக்கும். இதையும் தாண்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட வந்து என் கூட தனுஷ், கார்த்திக், கல்யாண் அண்ணே, ரமேஷ் அவங்கெல்லாம் இப்போ பிஓ கிளர்க்காக வேலை பார்க்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு அவ்வளோத்துக்குள்ள மிதுன் உன்னால் முடியும் அப்படின்னு அந்த பேசுவாங்கல்ல, அதுதான் அந்த உன் கூட உள்ளவங்க உன்னை வந்து என்ன சொல்லணும், உன்னால் முடியும்னு உன் கூடையே சொன்னாலே போதும், நீ வந்து எங்கேயோ போகலாம். இன்னொன்று வந்து நான் வந்து இந்த டெஸ்ட்டு அதெல்லாம் நினச்சி எப்படின்னா பயப்பட மாட்டேன், ஜாலியாக போவோம். இப்போ நான் அபினாஷ்லாம் ஐபிஎஸ் பிஓ போவோம். பிஓனா டைம் வந்து எத்தனை மணி தான், 8:30னா நாங்கள் 9:30 அந்த வாசலை மூடுவாங்க தெரியுமா, அப்போ தான் உள்ளே போவோம். அதுவும் ஜெராக்ஸ் எதுவும் எடுக்காமல் அங்கே போயிட்டு ஜாலியாக மைண்டுக்கு எதையும் ஏற்ற மாட்டோம். சில எக்ஸாம் பென்சில் ஒன்றும் இல்லாமல் தான் போவோம். அப்படி ஈவன் இந்த ஐபிஎஸ் கிளர்க்கு எனக்கு 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. நான் 7:10க்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நிற்கேன். இட் மீன்ஸ் அங்கேருந்து என்னோட ஹால் வந்து 45 கிலோமீட்டர் கிட்ட. அவன் பார்த்துக்கங்க, மைண்டுக்கு ஏற்ற மாட்டோம், பார்த்துக்கலாம் இவ்வளோதான். நீ ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போனாலும் அந்த பயப்படக்கூடாது. என்ன எவனும் துப்பாக்கி வச்சு சுடையா போகிறான் இல்லை தானே. அவன் ஜாலியாக ஒரு டெஸ்ட்டையே ஜாலியாக கொண்டு போகணும், படிக்கும் போதும் ஜாலியாக படிக்கணும். எங்கே நீ தப்பு பண்ண, உனக்கு ஏன் மார்க் இன்க்ரீஸ் ஆகலை அதை தேடு, அதை யோசி. எங்கே நீ தப்பு பண்ண, எதில் நீ வீக்னஸ், அதை யோசிச்சு அதுக்கேற்றமே நீ ஒன்று மோல்டப் பண்ணாலே போதும், நீ வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். பேங்க் வந்து அவ்வளோ புயலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேங்க் ஒரு ஈஸியான எக்ஸாம். யூபிஎஸ்சி படிக்கிறவன் நான் பார்த்தேன்னா அவன் போட்ட எஃபர்ட்ல நீ 5% போட ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆகிட்டு போவேன். இதுதான் பேங்க். அதுக்கு தேவை இந்த ஸ்கிப் பண்ணி போடணும், செலக்ட் பண்ணி போடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. பேங்க் எக்ஸாம்னாலே ஸ்கிப் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டவன் மட்டும்தான் பாஸ் ஆவான். நீ எடுத்தது 1லேருந்து 30 போனால் பாஸ் ஆக மாட்டேன். நல்லா ஸ்கிப் பண்ணி நிதானமாக எடுத்து சூஸ் பண்ணி போடு, பாஸ் ஆக. இதையும் தாண்டி அந்த பெயின்னு ஒன்று சொல்லுவோம், அதை அக்செப்ட் பண்ணி பழகு. வீட்டில் திட்டுனாங்களா, அக்செப்ட் பண்ணு. கொஞ்சம் அசிங்கப்பட்டியா, அக்செப்ட் பண்ணு. அந்த அக்செப்ட் பண்ண தான் நீ மோல்டாவ. எவனா அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும். அசிங்கப்படுத்தினாங்களா, அதுலேருந்து கற்றுக்க. அப்படி கற்றுக்கிட்டேன்னா லைஃப் வந்து ஜாலியாக போகும். ஈவன் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணதும் அந்த பேங்கு அந்த இந்த அட்மாஸ்பியர் சரௌண்டிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த உள்ள பாலிடிக்ஸ் சம்திங் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண பழகிக்க.
எனக்கு வேலை கஷ்டம் அப்படிலாம் மைண்டுக்கு ஏற்றாத ஹேண்டில் பண்ண பழகிக்க. அண்ட் கொஞ்சம் பேங்க்ல நீ நல்லவனா கொஞ்சம் நீ உனக்கு காட்டிக்கிட்டாலே போதும், கஸ்டமர்ஸ் உனக்கு கடவுள்மே பார்ப்பான். ஸோ அந்த இதுக்கு மைண்டில் வை, கொஞ்சம் சேவை பண்ணணும், அதையும் மைண்டில் வச்சுக்க. உன் மென்டல் ஹெல்த்தும் தேவை, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் தேவை. ஸோ கொஞ்சம் அந்த யோகா சம்திங்லாம் சொல்லுவாங்கல்ல, அதையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா உள்ளே போயிட்டோம், ஹெல்த் போயிட்டுனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மைண்ட்லேயும் வச்சுக்க. அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, நீ வந்து இங்கிலீஷில் மைனஸில் போகுது, மேக்ஸில் மைனஸில் போகுது, குவான்ஸில் மைனஸில் போகுதுன்னா எதுவும் மைண்டுக்கு யோசிக்காத. நானும் அந்த மைனஸ் தான் போகும், இங்கிலீஷில் எனக்கு மைனஸில் போகும். நான் அதை கொஞ்சம் மோல்டப் பண்ணுவேன், என்னென்ன பண்ணணும், கொஞ்சம் வீடியோஸ் எதாவது பார்ப்போம், இது ஏன் இப்படி வந்துச்சு. ஸோ நமக்குள்ளே யோசிச்சு தான் மோல்டப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நான் எனக்கு 2 இயர்ஸ் பாஸ் ஆக எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது. ஏன் 2 இயர்ஸ் ஆகுதுன்னா சிஏ படிக்கவே மாட்டேன். இப்போ வந்து அபினாஷ்லாம் வந்த புதுசில் சிஏ படிப்பாங்க, போஸ்லாம் படிப்பாங்க. நான் இவங்களை பார்த்து என்னடா அவனை சிஏலாம் படிக்கான்னு அப்படிதான் மைண்டு ஓடும். கடைசியில் அடிப்பட்டு மிதிப்பட்டு நமக்கு சிஏல தான் அவுட் ஆகும். நான் எடுத்த ஸ்கோர்லாம் நல்ல மார்க் எடுப்பேன், ஆனால் சிஏ மார்க் 1 தான் கட் ஆஃப். நான் எவ்வளோ எடுப்பேன்னா 0.75. எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா சிஏல நான் 0.75ன்னு? நல்லா இருக்குமா யோசிப்பேன். அப்போ அடிப்படும் போது நமக்கு தோணும் நம்மளும் என்னது சிஏல ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு. இப்போ நான் ஐபிஎஸ் கிளர்க் பாஸ் ஆனால் சிஏல தான் பாஸ் ஆனேன். சிஏல மட்டும் நான் 21.5 மார்க்ஸ் எடுத்தேன். ஏன்னா அந்த வேகம் நமக்கு சிஏல தான் அடிப்பட்டோம். அப்போ சிஏவை நல்லா படிக்கணும். ஸோ இந்த மைண்டு எதில் உனக்கு வீக்னஸோ அதை நீ கொஞ்சம் என்ன பண்ணு, மாற்று. அவ்வளோதான். பேங்க் வந்து அந்த ஃப்ளோவில் போனாலே ஈஸியாக வேலை கிடைக்கும். இதையும் தாண்டி எஸ்பிஐ கிளர்க்கில் எனக்கு 1 மார்க் தான் கம்மியாக இருக்குது. 95.25 கட் ஆஃப், நான் 94.25. இதுக்கு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா என்னோட எஸ்பிஐ கிளர்க்கை தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிங்க? எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நான் 18,000 செலவு பண்ணி வந்தேன். எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம். அதுக்கு முந்தின நாள் நான் ஹைதராபாத்தில் ஒரு செலெக்ஷன் மெடிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எல்லாம் பாஸு. டயர் 1 பாஸு, ஃபிசிக்கல் பாஸு, டயர் 2 பாஸு, டிவி முடியுது. டிவி முடிஞ்சு அங்கே 3 நாள் கிடக்கும் ஹைதராபாத்தில். லாஸ்ட் மெடிக்கலில் ஒரு சின்னோண்டு விஷயம், அது வந்து ஒரு விஷயமாவே சொல்ல முடியாது, அதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்போ நான் யோசிக்கேன் என்ன பண்ணேன். ஏன்னா மைண்டே டோட்டல் டவுனு. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு இனி வந்து எங்கேயாவது எதாவது பண்ணி தான் ஆகணும், அந்த ரேஞ்சுக்கு மைண்டு போகுது. என்னால் யோசிக்கவே முடியல என்ன செய்ய, ஏன் இப்படி இந்த நிலைமையில நிற்கும் அப்படிங்கிற மைண்ட் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தா எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ். அப்போ நான் வந்து என்ன செய்யணும், அப்போ இதுக்கு போவோம் அப்படின்னு கொஞ்சம் வேகமாக வந்து எழுதின எக்ஸாம் அது. அண்ட் அந்த டைமில் நம்ம வந்து டெவஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், ரொம்ப உடஞ்சி போய் கிடப்போம். அப்போ நமக்கு வந்து சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக எனக்கு பேசினாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனால் அப்போது எங்கள் மேனேஜர் சார் ஒரு கால் பண்ணி 20 மினிட்ஸ் பேசினாங்க. ஆனால் என்ன பேசினாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க அந்த பேசின சில வேர்ட்ஸ் அது என்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுதான் எனக்கு என்னதுன்னா, நம்மளால் முடியும், வா பேங்க் படிப்போம் அகெயின், நம்ம வந்து என்னது கொஞ்சம் அகெயின் இது மட்டும்தான் லைஃப் இல்லை, இதையும் தாண்டி லைஃப் அப்படிங்கிற மைண்டே அவங்க கொடுத்த அந்த வேர்ட்ஸ். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், ஏன்னா உங்க கூட உள்ளவங்களுக்கு அப்படி பேசி பழகுங்க. எவ்வளோதான் இடியே விழுந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, இதை தாண்டியும் லைஃப். இப்படி உங்க கூட உள்ளவங்ககிட்ட பேசி பழகுங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதை தாண்டி நல்ல பாசிட்டிவா அவனும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், இவனும் ஜெயிக்கணும், அந்த மைண்டை நல்ல அழுத்தமா வச்சுக்க. ஏன்னா எதை நீ கொண்டு போகலை, அப்படிதானே? செத்த என்ன கொண்டு போவோம், ஒண்ணுமே இல்லை. வாழ்ந்தது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி போவோம், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் தான் ஜெயிக்கணும், நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, அவ்வளோதான். இதை தான் என்ன கேட்டால் இதான் சொல்லுவேன். இன்னொன்று, அக்செப்ட் அ பெயின். அது வந்து ரொம்ப அது தேவையான விஷயம். என்னதான் கீழே நீ போனாலும் அதை அக்செப்ட் பண்ணி பழகு. அதுலேருந்து கொஞ்சம் நீ வளர்த்துக்க. இவ்வளோதான் என்ன கேட்டால், இவ்வளோதான் என்ன சொல்லுவேன். இனி வேலைக்கு போயிட்டும் இனி என்னதான் குட் பீப்புளாக கொஞ்சம் வாழ பழகிக்க, எதுலேயும் மாட்டிக்காத. இட் மீன்ஸ் நம்ம வந்து வேலையில் பாஸ் ஆகிட்டோம், வாழ்க்கைன்னு ஒன்று, அதுலேயும் பாஸ் ஆகணும். ஸோ அதை நோக்கி யோசி, அடுத்து என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும். கொஞ்சம் மக்களை, இட் மீன்ஸ் நீ வந்து இன்னும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள் அவங்களெல்லாம் சந்திக்கலாம், அவங்க கூட நல்லா பழகுங்க, நிறைய கற்றுக்கங்க, புது விஷயத்த பார்க்கணும். கொஞ்சம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக லைஃப்பில் அதுங்க. சரியா? தேங்க்யூ.